வணக்கம் மக்களே. இன்றைக்கு மெக்காவில் இருக்கிற பாண்டா கரடி பார்க்க போகிறோம். இது சிக்பாய் வேன் பார்க் அப்படின்ற இடத்துல இருக்குது. இதுக்கு காலம்புரை நம்ம இப்போ மாதிரி தாய்ப்பா பஸ் ஸ்டாண்டில் போய் அங்கேருந்து திரு பஸ் இருக்குது. கொலோனி என்ற இடத்துல இருக்குது பஸ்ஸு. என்னன்னா அதே $6 தான், அது சேர்ந்துடலாம். நகருக்கு மத்திய பெரிய பில்டிங்கு, நடுவில் ஒரு பெரிய மலை. அதை மலைக்குள்ளே தான் இந்த இது செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லாக பார்க்கலாம், ஃபுல்லாக அப்படியே கூட எடுத்துக்கலாம். அந்த ஃபிளிமிங்கோ பறவைகள் பெரிய ஏரி மாரி கட்டியிருக்காங்க. அந்த பொழுதுபோக்கு பூங்கா சிக்பாய் வேன் பார்க் அப்படின்னாங்க. இது காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் இருக்குது. அப்புறம் 1 to 2 லஞ்ச் ஹவர் போல இருக்குது. அப்புறம் 2லேருந்து 5 மணி வரைக்கும் வந்துருக்காங்க. திங்கக்கிழமை லீவு. இது வந்து பார்க்கு ஃப்ரீ தான், நமக்கு காசு ஒன்றும் கிடையாது. எல்லா இடம் இந்த இது குரங்குகள், அப்புறம் மெயினாக பாண்டா கட்டிக்காக தான். அதனால் பாண்டா கட்டி அந்த இது மேலேயே அது பேர்லேயே வச்சுருக்காங்க அந்த பூங்காவை. ஜெயின் பாண்டா பவிலியன்னு. கீழே பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் அங்கே உட்காந்து அழகாக பார்த்துக்கலாம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு குழந்தைகளோடு வந்து பொழுதுபோக்குற அருமையான இடம். அப்போ போயிட்டுருக்கோம். குழந்தைகள் இல்லை அந்த பாண்டா கரடி அதை பார்க்குறதுக்கு நிறைய விதமான பொம்மைகள் எல்லாம் சில மாதிரி இருக்காங்க. அது அந்த மாதிரி அது பின்னாடி கேப்பு, அங்கே நின்று இப்போ ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த கண்ணு ஒருத்தர ஓப்பனில் இருக்கும், பின்பக்கம் நின்று அதை ஃபோட்டோ எடுக்கலாம். இல்லை முன்பக்கம் எடுத்துக்கலாம். அதுக்கு பின்னாடி இருக்கிற பில்டிங் உள்ளாருதான் பாருங்கள், உயரமாக கட்டிக்கிறாங்க. ஆர்ச்சி அடித்து அதுக்குள்ளே தான் பாண்டா கரடி இருக்குது வச்சுருக்காங்க. அதோட இயற்கை சூழல் மாறாமல் நாங்கள் போய் பார்ப்போம். இதில் பெரிய பாண்டா கரடி, இதே பாண்டா கரடிக்கு அப்போல்லாம் இங்கே அந்த ப்ரௌன் கலர் பாண்டா கரடி இருக்குது இங்கே, அது பார்க்கலாம். இல்லை மக்கள் ஆர்வம் இங்கே இருக்குங்க. அதாவது அந்த முழுக்கில் அங்கே இருக்குது. அது இல்லை, ரொம்ப தான் நீங்கள் ஏய் பாண்டா வா வா வா. எங்கே அப்படியே உட்காந்தே இருக்குது. எந்திரிப்பானது ஜூம் பண்ணி பார்த்தா இது பாரம்பரிய படத்தே இருக்குது. இங்கே நம்ம ஊர் மணிக்கெல்லாம் ஊர் கத்துறது புஷ்ன்றது அப்படியே வரும் பார்க்குது. வந்துருமா எந்திரிக்கலாமே நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்குது. எந்திரிக்க போகுது. இப்போ அசையுது, எந்திரிக்குது. அது அந்த புதர்கள் அந்த செடிக்குள்ளே வந்துருச்சு எல்லாம். ஐயோ, முன்னாடியே இப்போ பார்த்தா வெளியே இருந்தால் பார்த்துட்டு வந்துருக்குது. அது வேறு அதுக்கு ரெகுலராக தெரியும்ல. இந்த பக்கம் வந்துருச்சு வெளியே, செவுத்த நக்கிக்கிட்டு இருக்கு.
எவ்வளோ பெருசாக இருக்குது பண்டாக்கரண்டி. இந்த கதை வழியாக தான் சாப்பாடு எல்லாம் போட்டு விடாமல் போகுது. அது மெயினாக இதுதான் சாப்பாடு தான். மூங்கில் தான், மூங்கில் எல்லாம் மூங்கில் வெட்டி இந்த குருட்டை இதோட இந்த கம்போட போடுறாங்க. இது கரும்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அந்த மூங்கில். நல்ல பாஜி இதுலேயே இன்னும் நிறைய இடத்துல பறவைகள் இதெல்லாம் நிறையா இருக்குது. பறவைகள் இதெல்லாம் நம்ம சரி நாளைக்கு நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும். ரிபல்ஸ் பீச்சுன்னு ஒரு இடத்துக்கு ஹாங்காங் போயிட்டு. அதனால் இப்போ நம்ம இந்த ஃபெரிக்கு வந்தாச்சு. மெக்காவ் ஃபெரி ஏற்கனவே சொன்ன மாதிரி $120, $1200. வரப்போ $350 தான். வரப்போ ஃபெரியில் அவ்வளோ காசு வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ இந்த ரோடு போட்டதுலேருந்து கூட்டம் குறைஞ்சிச்சுன்றாங்க. முன்னாடி கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குமா. ஃபெரிக்கு டிக்கெட் ஏதே பெருசாக இருக்குன்னுவாங்க. இப்போ அது பஸ்ஸுனால் நம்ம அழகாக போயிடலாம். நம்ம பஸ்ஸில் $350 போகிறப்ப ஃபெரியில் ஒரு அனுபவம் அப்படின்னு பார்க்குறது தான். கூட காசு பண்ணாலும் ஃபெரி வந்திருக்கோம். டிக்கெட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதானே எல்லாம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். டைமிங் தான். அந்த போட்டு ஹாங்காங்லேருந்து வர போட்டு வந்துட்ட பிறகு அதாவது மக்கள்லாம் இறங்கி இந்த பக்கம் அப்படியே கிளம்பி வந்துடுவாங்க. அது வந்துட்ட பிறகு அப்புறம் டைமிங் வச்சு அவங்க ஒரு விசில் கொடுக்குறாங்க. அப்படிலாம் எல்லாம் வரிசையில் கிளம்பி வரிசையாக நேராக போய் உள்ளே போய் போட்டில் ஏற வேண்டியது தான். அந்த போட்டில் ஏறி ரெசப்டில் சீட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. வந்தாச்சு. 3 2 3 1 2 3 4 வருஷம் 4 வருஷம் போகிறது 12-15 பேருனாக்கா 250 பேர்லேருந்து 250 பேர் இல்லை 300 பேர் வரைக்கும் போகலாம். இந்த சீட்டு எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. மக்கள் எல்லாம் ஏறணும், எல்லாம் செல்லுன்னு நோண்ட ஆரம்பிச்சிருச்சு. பயண நேரம் ஒரு 3/4 மணி நேரம், 1 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் இருக்கும். நிறைய டிவி வச்சுருக்காங்க. அது டிவி யாருக்கு பார்க்குறேன், நம்ம மக்கள் பார்க்க வேண்டியதுதான். அது என்னுடைய நம்ம ஹாங்காங்லேருந்து மெக்கா வந்த அந்த பாலத்தில் நல்ல ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போ. அடுத்த பஸ்ஸெல்லாம் போகுது பாருங்கள். கடல்லையே எத்தனையோ அது முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பாருங்கள். இந்த பயணம் எத்தனை பாலங்கள் எவ்வளோ இருக்குப்பா. சைனாக்காரன் நினச்சாக்கா எதை வேணாலும் பண்ணுவோம். எவ்வளோ $1 பில்லியன் செலவில் கட்டியிருக்காங்க. அது வரவிடத்தில் அண்டர் வர இடத்துல கடலுக்கு அடியில் அண்டர் கிரவுண்டில் போட்டிருக்கான். மேலே வர இடத்துல போட்டிருக்கான். மெக்காவ் நகரம். குட் பை மெக்காவ். மெக்காவிலேருந்து கிளம்பிடுச்சு போட்டு. ஒரு 45லேருந்து ஒரு மணி நேரத்தில் 45 நிமிஷத்துக்கு போயிடும் பாலம். சூப்பர் பிரிட்ஜு, மெக்காவ் பிரிட்ஜ். போயிட்டே இருக்கு. பிரிட்ஜை க்ளோஸ்அப்பில் பாருங்க. ஒரு தடவை மெக்காவ். மேலே ஏறி கீழே இறங்கி அதான் அருமையாக வியூ பார்க்குறதுக்கு.
அது ரொம்ப ஓவர் ஸ்பீடு இல்லை, ஆவரேஜ் ஸ்பீடில் போகுது. ரொம்ப விரட்டிக்கிட்டு போகல. இப்போ நம்ம இந்தோனேஷியாவில் வந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, அதெல்லாம் 4 இது போட்டு ஸ்பீட் போட்டு இல்லை. அது இது ஆர்டினரி போட்டு தான். அது ஹாங்காங் அந்த பாலம் இந்த மாதிரி கேள்வி போட்டிருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம அந்த இது போகிறது வந்து ஃபெரி சர்வீஸ். நம்ம முன்னாடி அங்கேயே பஸ்ஸு பிடிச்சி வச்சுருந்தோம். இப்போ நம்ம ஹாங்காங்லேருந்து பஸ்ஸு பிடிக்க தேவையில்லை. பஸ்ஸு பிடிக்கணும், டவுன் பஸ்ஸு தான். ஆனால் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்காது. இது வந்து இந்த ஹாங்காங் டவுனுக்குள்ளேயே போயிடுது. அந்த அங்கேயே நம்ம பஸ்ஸு பிடிச்சி நம்ம ரூமுக்கு போயிடலாம். அது ஓகே தான். உள்ள பெரிய போட்டாக இருக்குது. இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்களே. வந்தாச்சு கிட்ட, ஹாங்காங் கிட்ட வந்தாச்சு. மறுபடியும் பிரம்மாண்டமான இது நம்ம பழைய பார்த்த பில்டிங் எல்லாம். மழை தோறுதா வெளியில், துளி துளியாக விழுவுது. ஹாங்காங்கில் இல்லைன்னா திடீர்னு கிளைமேட்டு மாறும். சூப்பராக திடீர்னு வெயில் அடிக்கும், மேகமூட்டமாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்தால் திடீர்னு மழை பெய்யும். மழை ரொம்ப ஓன்னு பெய்யாது, கொஞ்சம் நேரம் பெஞ்சு கூட விட்டுருது. கிளைமேட் எல்லாம் இருக்குது. கரைக்கு வந்து விட்டோம். மக்காவிலேருந்து ஹாங்காங் வந்தாச்சு. இது வந்து 45 நிமிஷம், 50 நிமிஷத்துக்குள்ளே ஆகுது. 50 நிமிஷம் தான் ஆகுது. இறங்கி பஸ்ஸை பிடிச்சி நம்ம ரூமுக்கு போக வேண்டியது தான். சரி மக்களை, தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோ நாளைக்கு ரீபல்ஸ் பே பீச், அங்கே சந்திப்போம். பாய்.